ஹலோ குட்டி நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கதை பார்க்க போறோம். இந்த கதை எதை பத்தின தெரியுமா? நம்ம அப்பாவும் அம்மாவும் சொல்ற பேச்சை ஏன் கேட்கணும்னு தான். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான வசனத்தை பார்த்துடலாமா? என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நீதிமொழிகள் 3:1. மறந்துடாதீங்க நண்பர்களே. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கனவது. சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். காட்டின் நடுவில் ஒரு சிறிய வீடு. அப்பா முயல் தன் மகன் சின்னுவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். சின்னு, இன்னைக்கு நீ உன் நண்பர்களோட விளையாட போற இல்லையா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அந்த நீல நிற அருவி இருக்கே, அந்த பக்கம் மட்டும் போயிடாதே. அங்கே ஓநாய்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இது என் கட்டளை, மறந்திடாதே. சரிப்பா, நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா கேட்பேன். என் இதயத்துல உங்க பேச்சை பத்திரமா வச்சுப்பேன். சின்னு தன் நண்பர்களான அணில், கிட்டி மற்றும் குரங்கு பன்னுவுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் பட்டாம்பூச்சியை துரத்தி ஓடுகிறார்கள். சின்னு, அங்கே பாரு, அந்த நீல அருவி கிட்ட எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கு. நாம அங்கே போய் விளையாடலாமா? ஆமா சின்னு, அங்கே தேன் கூட நிறைய இருக்கும் போல இருக்கு. வா போலாம். இல்ல நண்பர்களே, எங்க அப்பா அங்கே போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அவர் பேச்சே நான் மறக்க கூடாதையோ. ஐயோ சின்னு, பகல் நேரத்துல அங்கே ஒன்னும் வராது. வா, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடலாம். பயப்படாதே. சின்னும் யோசிக்கிறான். மெல்ல மெல்ல அப்பாவின் அறிவுரையை மறந்து நண்பர்களுடன் அருவி நோக்கிச் செல்கிறான். அருவி அருகே சென்றதும் திடீரென்று ஒரு பெரிய ஓநாய் புதருக்கு பின்னால் இருந்து வெளியே வருகிறது. நண்பர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஹாஹாஹா, இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை. 3 பேரும் மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ, அப்பா சொன்னதை கேட்டிருக்கலாம். அவர் சொன்ன போதகத்தை நான் மறந்திருக்க கூடாது. இப்போ என்ன பண்றது? திடீரென்று அப்பா முயல் மற்றும் காட்டில் உள்ள மற்ற பெரிய விலங்குகள் சத்தமிட்டு கொண்டு அங்கே வருகின்றன. அவற்றை பார்த்து பயந்து ஓநாய் ஓடிவிடுகிறது. என்னை மன்னிச்சுடுங்கப்பா, நீங்க சொன்னதை நான் மறந்தேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுதுன்னு சொன்னீங்களே, இனிமே அதை நான் கண்டிப்பா செய்வேன். பரவாயில்லை சின்னு, தப்பை தெரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம். பெரியவங்க சொல்ற அறிவுரை நம்ம பாதுகாப்புக்குத்தான். பார்த்தீங்களா நண்பர்களே, சின்ன அப்பாவோட பேச்சை மறந்ததால எவ்ளோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு. அதான் வேதம் சொல்லுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. கடவுளோட வார்த்தையும் பெரியவங்களோட சொல்லும் நம்மை கஷ்டத்துல இருந்து காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்களும் சின்ன மாதிரி என்னைக்காவது உங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம அடம் பிடிச்சு அப்புறம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நடந்திருந்தா அதை மறக்காம கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிப்பேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பைபிள் கதைகள், குட்டி கதைகள் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.